இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது போல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அச்சோ இவ்வளோ நேரம் இதில் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும், இன்றைக்கி நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஆசையோடு அந்த நாளை தொடங்கி அச்சோ இன்றைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோன்ற ஃபீலிங்கோடு நைட்டு தூங்குறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் ரதினா. இது நம்ம சேனலோட செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம நேரத்தை வீணாக்குவதை தவிர்ப்பது எப்படின்னு நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் அல்லது ஆப்டிடியூட் அப்படின்ற சப்ஜெக்டை பேசிக்லேருந்து நான் எடுத்து A to Z சீரிஸ் ஃபார் குவான்ட்ஸ்னு ஒரு பேக்கேஜாக நம்ம ஆப்பில் ஒரு வீடியோ கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரதினா குவான்ட்ஸ் அப்படின்ற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் விஏவுக்கு கிராஷ் கோர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அது தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு கோல் இருந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான திறமையும் இருந்து ப்ராப்பரான பிளான் அல்லது டெட்லைன் இல்லை அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அதிகமான நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணுன்னே தெரியலனா டெஃபினட்டாக நம்மளுடைய பொழுதுபோக்கான சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா பிளான் யுவர் டே அண்ட் செட் டெட்லைன். ஸோ உங்களோட டேயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ரஃபாக ஒரு பிளான் நீங்கள் ரெடி பண்ணணும். பிளான் பண்ணுறது மட்டும் பத்தாமல் அதுக்கு நீங்கள் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஒர்க்கை நம்ம அசைன் பண்ணியாச்சு, பட் அதை நம்ம இப்போ பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், இல்லை எப்போ வேணால் பண்ணலான்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நம்ம பண்ண மாட்டோம், அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் ஒர்க்கும் அசைன் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் அதுக்கான ஒரு டெட்லைனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைம்குள்ளே தான் நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு. டைம் வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு பிளானிங்கும் அதற்கான டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணணும். பிளான் பண்ணியாச்சு, அந்த ஒர்க்கை அசைன் பண்ணி அதற்கான டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் நம்ம சில நேரங்களில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதற்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 டாஸ்க்கு கொடுக்குறேன். டாஸ்க் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஒரு ½ an hour நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உட்காந்து உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 2 1 hour உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour டாஸ்க். ஸோ இந்த 2 டாஸ்கில் எதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்க? டெஃபினெட்லி டாஸ்க் நம்பர் 2 தான். பட் எது உங்கள் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்? டெஃபினட்டாக டாஸ்க் நம்பர் 1 தான். டாஸ்க் நம்பர் 1ஓட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி தான், டாஸ்க் நம்பர் 2ஓட டியூரேஷன் அதிகம். ஆனாலும் நீங்கள் 1 hour மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே தவிர இந்த ½ an hour டாஸ்க் நம்பர் 1 நீங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது ஏன் அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லை, நம்ம பிரெயினோட டிசைனே அப்படி தான். நம்ம பிரெயின் எப்போவுமே இன்ஸ்டன்ட் ப்ளஷரை நோக்கி தான் போகும். ஆக்சுவலாக உங்கள் கெரியருக்கு, உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு எது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் 1 தான். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது அந்த ப்ளஷர். நம்பர் 1 நீங்கள் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் போய் சேலரி வாங்கி அப்போ தான் அதற்கான ப்ளஷர் கிடைக்கும். பட் இந்த டாஸ்க் நம்பர் 2 வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கும். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின் எப்போவுமே இன்ஸ்டன்ட் ப்ளஷரை நோக்கி தான் ஓடும். பிரெயினோட இந்த குவாலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணலான்னு பார்ப்போம். இதுதான் டிப் நம்பர் 2. எக்ஸிக்யூட் யுவர் பிளான் வித் ரிவார்ட்ஸ். அதாவது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஏதாவது ரிவார்ட் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஒர்க்கை ½ an hour ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டா அடுத்து ஒரு 15 minutes எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸும் இல்லாமல் ஜாலியாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் பிரெயின் கிட்ட நீங்கள் சொல்லணும். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்குக்கான ஒரு ரிவார்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முக்கியமான வேலை. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த 1/4 மணி நேரம் ஜாலியாக நம்ம இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இந்த ½ an hour நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஒர்க்கை பிளான் பண்ணிட்டேன், ஒரு டெட்லைனோட ஒர்க்கை அசைன் பண்ணியாச்சு, இதற்கான ரிவார்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னால் அந்த ஒர்க்கை பண்ண முடியலை, ஏதோ லேசியாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஃபீலாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க்கை பண்ணாமல் எதுலையாவது டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேக் அ பாத், அதாவது நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 3. என்ன மேம் இதெல்லாம் ஒரு சொல்யூஷனான்னு கேட்டால் டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம ரெடி ஆகணும். இப்போ நம்ம பிரெயினுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்து மென்டலி ரெடி ஆனாலும் ஃபிசிக்கலி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகலைன்னா டெஃபினட்டாக பண்ண முடியாது. நீங்கள் குளிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட டர்ட் மட்டும்
க்ளீன் பண்ணாது, உங்களோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஒரு சமநிலையில் வச்சுருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல், ஒரு ப்ரெசன்டபுளாக இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் தயாராகாது. இதே நீங்கள் குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி என்ன, நம்ம எதுக்கோ கிளம்பியிருக்கோம், நம்ம ஏதோ பண்ண போகிறோம், சும்மா உட்காரக்கூடாது அப்படின்னு அது தயாராகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா இந்த ஒர்க்கை பண்ணிடலாம். ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னா, டேக் அ பாத் அண்ட் ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் ப்ரெசன்டபிள். இப்போ நம்ம 4வது டிப் பார்க்க போகிறோம். நம்மள பலர் ஓவர் திங்கிங் மூலமாக அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒன்று பாஸ்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்போம், இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுவோம், ப்ரெசண்ட்டில் வாழவே மாட்டோம். ஒருவேளை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் போஸ்டிங்கில் உட்காந்துருப்பேன்ல, ஒருவேளை இந்த குவான்ஸை நான் ஃபஸ்ட்டே கற்றுட்டு இருந்தா இந்நேரம் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் இப்படின்னு பழசை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்குது. இல்லைனா ஒருவேளை நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போமோ, கிளியரே ஆகாதோ, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் காம்படிட் பண்ணுறாங்க, நம்ம கிளியர் பண்ணி போஸ்டிங்லாம் போவோமா அப்படின்னு ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்படி அன்வான்டாக திங்க் பண்ணியே நம்ம அதிக நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்படி அதிகமாக திங்க் பண்ணி இது ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் ஆகிருக்கும் சிலருக்கு. அப்படி ஹேபிட்டாகவே ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு நம்ம தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அன்வான்டாக திங்க் பண்ணுறோம், பழசை நினச்சி கவலைப்படுறோம், ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறோன்றதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகே, இதனால நம்ம கவலைப்படுறனாலையோ இல்லை ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறனாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டாலே நம்ம இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இதுக்கு தான் சொல்யூஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிவ் இன் த ப்ரெசன்ட். இதுதான் 4th டிப். அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா, எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரியான அன்வான்ட் திங்கிங் வருதோ அப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஆர்எல்ஸ் ஒரு 1 minute கண்ணை மூடி உங்களோட மூச்சை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் அஜித் கர்னாஸ் காமெடி மாதிரி கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். மேம், டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மூச்சை கவனிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நம்ம ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ப்ரெசண்ட்டில் வாழணும். அந்த ப்ரெசண்ட்டில் எப்படி நம்ம லிவ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்ட்டை பற்றின கவலையும் ஃப்யூச்சர் பற்றின கவலையும் அப்படியே ஸ்டாப் ஆகும். உடனே இது நடக்காது, இது ஒரு ப்ராசஸாக தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஸோ ஸ்டாப் பண்ணி மூச்சை கவனிக்கிறது அப்படின்னா அது எப்படி நமக்குள்ளே உள்ளே வருது, எப்படி வெளியே போகுது, ஆர்எல்ஸ் நீங்கள் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்தை கான்சியஸாக பண்ணணும். இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், தண்ணி குடிக்கும்போது அதை நம்ம டங்கில் படுறதை ஃபீல் பண்ணணும். இங்கே வரைக்கும் போகுது, இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிற விஷயத்தை கான்சியஸாக கவனிச்சிட்டிங்கனாலே இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றின கவலைகளும் பயமும் போயிடும். இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக டைம் வேஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக கம்மி பண்ணுவீங்க. அண்ட் இந்த ஃப்ளோக்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுற அவசியமே இல்லை. நீங்கள் ஃப்ளோவாகவே ஒரு ப்ரொடக்டிவாக மாறிடுவீங்க. ஸோ 4 டிப்ஸை மட்டும் பார்த்துருவோம். டிப் நம்பர் 1, பிளான் யுவர் டே வித் அ டெட்லைன். டிப் நம்பர் 2, execute your plan with rewards. Tip number 3, take a bath and be fresh and presentable. Tip number 4, live in the present. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்டில் இது போல் வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷனாக நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன். தேங்க்யூ கைஸ்.